எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் ஸ்ரீ ஸ்ரீ மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி, என்னுடைய குருநாதரையும் வணங்கி, இந்த நாயடியின் கனவிலும் நனவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து, உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, சுக்கிரனுடைய வக்ரம், சுக்கிர பகவானுடைய அஸ்தங்கம். பொதுவாக ஆதித்யாதி நவகிரகங்களில் சுப கிரகங்கள், இயற்கை சுபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு குரு பகவான் வருகிறார். இரண்டாவது இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். அந்த சுக்கிர பகவான் கூடிய மட்டும் எப்பொழுதுமே சூரியனுக்கு நெருங்கிய 2ஆம் இடத்துலேயே தான் வந்துக்கிட்டு இருப்பார். 2 பாவம் பகலில் சூரியனோட சேர்ந்து இருப்பார், இல்லை சூரியனை தாண்டி ஒரு வீட்டில் இருப்பார். அப்போ அதிகபட்சம் எல்லா கிரகங்களும் வக்ரம் அடைஞ்சாலும் சுக்கிரன் மட்டும் அவ்வளோ சீக்கிரம் வக்ரம் அடைய மாட்டார். பொதுவாக வக்ரம் என்பது சூரியனுக்கு எந்த கிரகம் 5ஆவது வீடு, 6ஆவது வீடு, 7ஆவது வீட்டில் இருக்கோ அந்த கிரகங்கள் வக்ரகதி அடையும். அந்த ஃபார்முலா பிரகாரம், அந்த கணக்கு பிரகாரம் இந்த சுக்கிர பகவான் சூரியனுக்கு 5, 6, 7 வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நெருங்கிய தொடர்பு, பக்கத்திலேயே ட்ராவல் பண்ணுவார். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த சூரியன் அந்த நெருங்கி போகும்போது அஸ்தங்கமாயிடும். ரொம்ப விலகி வருகின்ற பொழுது வக்ரமாகி விடுகிறது. அப்போ இந்த சுக்கிரனுடைய வக்ரத்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான நன்மைகள், குறிப்பாக இந்த சுக்கிரன் சார்ந்த தொழில்கள், அந்த சுக்கிரன் சார்ந்த தொழில் அமைப்புகள் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த மாற்றங்கள் நிகழும். இப்போ சுக்கிரன்னா யாருங்க? சிறு பணம், கொஞ்சமாக பணம் வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாமே லட்சாதிபதிகள் அப்படி வச்சுப்போமே, அவங்களாம் சுக்கிரனுடைய காரகம். ஒரு மல்டி மில்லியன்ஸ் பெரிய கோடியாக வச்சுருக்கீங்க, 5000 கோடி, 5 லட்சம் கோடியெல்லாம், அதெல்லாம் வந்து குரு. ஒரு 10 கோடி, 15 கோடி, 50 கோடி, 100 கோடி, இதெல்லாம் சுக்கிரன். அப்போ சிறு பணம் அப்படின்னா சுக்கிரனை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் கூட சொல்லணும்னாக்கா, அச்சடிக்கக்கூடிய நம்ம RBI இருக்குது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க தானே எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அது குரு. சின்ன சின்ன பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, வாங்கி கொடுக்குறாங்களே கிளைகள், பிரான்ச் ஆஃபீஸ், அதெல்லாம் சுக்கிரன். அப்போ பெரும் பணம் குரு, சிறு பணம் சுக்கிரன். அப்போ இந்த சுக்கிர பகவான் வக்ரகதி அடைவதனாலே யாருக்கெல்லாம், எந்த ராசிக்கெல்லாம் பண பிரச்சனைகள் விலகும், யாருக்கெல்லாம் அந்த பண பிரச்சனைகள் வந்து கிளியர் ஆகும், சப்போர்ட் கிடைக்கும், இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துருவோம். இந்த சுக்கிர பகவான் தமிழ் மாதத்திற்கு ஆடி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 25ஆம் தேதி வரை ஏறக்குறைய 48 நாட்கள் ஒரு மண்டலத்திற்கு வக்ரகதி அடைகிறார். இதுவே ஆங்கிலம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜூலை 29ஆம் தேதி 2023 ஜூலை 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் 11ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் வக்ரம் அடைகிறார். இதே காலகட்டத்தில் இன்னொரு சிறப்பும் நடக்குது இந்த சுக்கிரனுக்கு. அது ஆகஸ்ட் 15 முதல் 25 தேதி வரை என்ன நடக்குதுங்க? அந்த சுக்கிர பகவான் வக்ரகதியோடு சேர்த்து அஸ்தங்கமும் அடைகிறார். அப்போ இதனால் நாட்டினுடைய பொருளாதாரம் ஏதாவது பாதிக்கப்படுமா? வீட்டினுடைய பொருளாதாரம் ஏதாவது பாதிக்கப்படுமா? ஏன்னா சுக்கிரனாலே வருமானம் இல்லை, பணம் இல்லை, பணமாச்சே. அப்போது பணம் வரவு பாதிக்கப்பட்டதுன்னா வீடு மட்டும் இல்லைங்க, நாடும் சேர்ந்து தான் பாதிக்கப்படும். அப்போது பணப்பற்றாக்குறை எப்படிகள் இருக்கும்? சுக்கிரன் சார்ந்த தொழில் அமைப்புகள், நிறைய நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம், அந்த தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும்? அதே போல் குறிப்பாக பெண்களுக்கு எப்படி இருக்கும்? வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்கலாம், வாருங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, இந்த சுக்கிரனுடைய வக்ரம் அல்லது இந்த சுக்கிரனுடைய அஸ்தங்கம்
மிதுன ராசிக்கு மிகுந்த முன்னேற்றத்தை தரும், கவலை வேண்டாம். சுக்கிரனுடைய வக்ரம், சுக்கிரனுடைய காரகத்துவம் என்ன? சுக்கிரன் என்ன மாதிரியான செயல்களை எல்லாம் செய்வார் இந்த 45 நாட்களில்? எந்தெந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் நன்மைகள் ஏற்படும் அல்லது மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சுக்கிரன்னு சொல்லும்போது முதல்ல நமக்கு வரக்கூடியது சிறு பணங்கள். சிறு பணங்கள்னு சொன்னாக்கா பேங்கர்ஸ் அல்லது அந்த ப்ரைவேட் பேங்காக இருக்கலாம் அல்லது கவர்மெண்ட் பேங்காக இருக்கலாம், லோன் கொடுக்கக்கூடியவர்கள், கூட்டுறவு சங்கங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன சின்ன சீட்டு நடத்தக்கூடியவர்கள், ஓகேவா? இதெல்லாம் சுக்கிரனுடைய காரகத்துவம். அதே போல் ஷேர் மார்க்கெட், ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னாக்கா ஷேர் மார்க்கெட் சுக்கிரனுடையது தான். பங்குச்சந்தைகள், அதே போல் ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட். நிச்சயமாக இந்த ஷேர் மார்க்கெட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டும் கோல்டு, டெக்ஸ்டைல்ஸ், துணியும் நிச்சயமாக சுக்கிரனுடைய காரகத்தில் தான் வரும். அப்போது டெக்ஸ்டைல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இதையே ஹோல்சேலாக பண்ணக்கூடியவங்க, அதே போல் மெயினாக விவசாயம் சார்ந்த பொருட்களை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், ஃப்ளவர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, வெஜிடபிள்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ப்ரொவிஷன்ஸு, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ், காஸ்மெட்டிக்ஸு, கார்மெண்ட்ஸு அல்லது லெதரு, நிறைய அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சொன்னாலே ஏற்றுமதி இறக்குமதி, விமானம், ஆகாயம், இதெல்லாம் சுக்கிரனுடைய காரகத்துவம் தான். ஸோ ஃப்ளைட்டில் இந்த ஏற்றுமதி, கப்பல் போக்குவரத்தாக இருக்கலாம், கார்கோவாக இருக்கலாம், ஃப்ளைட் கார்கோவாக இருக்கலாம். ஸோ ஏற்றுமதி இறக்குமதி அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். அதே போல் பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டர்ஸை வச்சு ப்ரைவேட்டாகவோ அல்லது கவர்மெண்ட்டாகவோ நடத்தக்கூடியவர்கள். மெயினாக இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். ஃபைனான்ஸ்ன்னு நம்ம சொல்லும்போது ப்ரைவேட் ஃபைனான்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு சினிமா துறைக்கு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், வேறு நிறைய பிஸ்னஸ்க்காக ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, ட்ரஸ்ட்டுக்காக ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, அது சார்ந்த பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஒரு பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அல்லது வேறு இன்னொருத்தருக்காக சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, அதில் இந்த மறைமுகமாக இருந்து சம்பாரித்து கொடுக்கக்கூடியவர்கள், பினாமிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் சுக்கிரனுடைய காரகத்துவம் தான். பின்னாடி இருந்து ஒருத்தருக்காக இவர் முன்னாடி நின்று சம்பாரித்து கொடுக்கறது, அப்போது மறைமுகமான வருமானம், அதுவும் சுக்கிரனுடைய காரகத்துவம். அப்போ அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ சுக்கிரன்னு சொல்லும்போது நம்ம சினிமாவை தவிர்த்து விடவே முடியாது. சினிமா ரொம்ப 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 முக்கியம். அப்போ சினிமா துறையில் சுக்கிரனுடைய ஆதிக்கம் மிக ஓங்கியதாக இருக்கும். சினிமா துறையில் என்ன அதாவது ஒரு பெரிய நடிகர்களே நம்ம போக வேணாம், சின்ன சின்ன துணை நடிகர்களாகட்டும், ஒரு நகைச்சுவை நடிகர்கள், அல்லது ஸ்க்ரீனுக்கு பின்னால் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஒரு டெக்னீஷியனாக இருக்கலாம், லைட்மேனாக இருக்கலாம், அல்லது ஒரு கதாசிரியராக இருக்கலாம், அல்லது ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு ப்ரொடியூசராக இருக்கலாம், ஃபைனான்சியர் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் அந்த சினிமா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, எடிட்டர்ஸ் அண்ட் கேமராமேன், அந்த மாதிரி. அதே போல் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஏன்னா சுக்கிரன் இல்லையா, கண்டிப்பாக அது மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, அந்த மாதிரி சினிமா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. சினிமா துறையில் இன்னும் கூட சொல்லப்போனால் பேர் புகழ் உடையவர்கள். சுக்கிரன் சுகபோகத்துக்கு அதிபதி. சுகபோகத்துக்கு அதிபதியாக விளங்குறதுனால அந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க தேவையில்லாத சுகபோக ஆசைகள், அல்லது ஒரு பேராசைகள், அல்லது ஒரு பெண்களால் வரக்கூடிய துன்பம், பெண்களால் வரக்கூடிய ஆசைகள், அந்த மாதிரியான பாதிக்கப்பட்டவர்கள், ஹெல்த் இஷ்யூஸு. அதே போல் விமான சேவைகள் செய்யக்கூடியவர்கள், பைலட்டாக இருக்கலாம், அல்லது அந்த ஏர் ஏஜென்சியாக இருக்கலாம், அல்லது டூர்ஸ்லாம் செட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இதுவும் சுக்கிரனுடைய காரகத்துவம் தான், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். அதே போல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ், இதையும் சுக்கிரனுடைய காரகத்துவம் தான். என்னெல்லாம் இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுற கம்பெனிக்கோ அல்லது மேரேஜோ அல்லது ஒரு பெரிய பெரிய ஃபங்க்ஷனோ, அதெல்லாம் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸாக உள்நாட்டில் வெளிநாட்டில் பெரிய அளவில் ஒரு ஈவெண்ட் எடுத்து நடத்தக்கூடியவர்கள், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸு. அதே போல் விமான சேவைகள் செய்யக்கூடியவர்கள், டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணக்கூடியவங்க. இன்னும் சொல்லப்போனால் ஐடி செக்ஷன்ஸ், ஐடி மால்ஸ், ஸ்க்ரீன்ஸ், திரையரங்குகள். அது சுக்கிரன்னு சொல்லும்போது அங்கே திரையரங்கு வராமல் இருக்கவே இருக்காது. அப்போ திரையரங்குகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டிஸ்ட்ரிபியூட் செய்யக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஃபுட்டு இண்டஸ்ட்ரி, சுக்கிரன்னாலே அது என்னங்க சுகபோகத்தில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது இந்த உணவு தான். அப்போ ஃபுட்டு இண்டஸ்ட்ரி, ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், லாட்ஜஸ், தங்கும் விடுதிகள், பெரிய பெரிய கண்ணாடி வச்சு டிசைன்டாக
ரொம்ப கலர்ஃபுல்லாக லாட்ஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஹோட்டல்ஸ், ஸ்டார் ஹோட்டல்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அதே போல் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாடு பிரயாணங்கள் அதிகமாக செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. சுக்கிரன்னு சொன்னாலே வண்டி வாகன யோகம்ங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய, எனக்கு 40 லாரி ஓடுது, எனக்கு 40 பஸ்ஸு ஓடுது, அல்லது எனக்கு ஒரு 40 ஃப்ளைட் ஓடுது, எனக்கு ஒரு 10 கப்பல் ஓடுது, எனக்கு 10 ட்ரெயின் ஓடுதுன்னு சொல்ல முடியாது. அப்போ ட்ரெயினை தவிர நீங்கள் என்னெல்லாம் வச்சு வண்டி பிஸ்னஸ் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ, ட்ராவல்ஸ் பண்ணுறீங்களோ, அது மாதிரி ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். குறிப்பாக கனிம வளங்கள், நிச்சயமாக மினரல்ஸ், ஸோ பூமி காரகத்துவம், அப்போது அது செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன்ஸ். ஸோ கனிம வளங்கள், மினரல்ஸாக இருக்கட்டும், தாது பொருட்களாகட்டும், குவாரிகள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள். அதே போல் குரூப் ஆஃப் கம்பெனி, ஒரு பெரிய நிறுவனங்கள், ஒரு குரூப்புக்கு கீழே ஒரு 10-15 கம்பெனிகள் இருக்கும். எனக்கு அங்கே ஒரு 10 சக்கரை மில் இருக்குது, இங்கே 2 பருத்தி மில் இருக்குது, இங்கே 2 கம்பெனி கார்மெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 2 டிரான்ஸ்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நான் கார்கோ பண்ணுறேன். இந்த மாதிரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ், பெரிய 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 குரூப் ஆஃப் கம்பெனிகள். அதே போல் கார்ப்பரேட் கம்பெனிகள், அதுவும் இந்த சுக்கிரனுடைய காரகத்துவம் தான். எதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கோ, எதெல்லாம் வந்து பெருமிதமானதை ஒரு ஃபேமஸாக இருக்கோ, ஃபெமிலியாரிட்டியாக இருக்கோ, இதெல்லாம் சுக்கிரனுடைய காரகத்துவம். அப்போது அந்த மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதை வச்சு நடத்தக்கூடியவர்கள். எல்லாத்துக்கும் மேலே மீடியா துறையை சார்ந்தவர்கள். ஏன்னா ஸ்க்ரீன்னு வரும்போது நிச்சயமாக மீடியான்னு வரும்போது யூடியூபர்ஸாக இருக்கலாம், பேப்பராக இருக்கலாம், எஃப்எம்மாக இருக்கலாம். ஸோ மீடியா துறையை சார்ந்தவர்கள். கௌரவ பதவிகளில் இருக்கக்கூடியவர், ஒரு நல்ல கௌரவமான போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க. யார் ஒரு கவர்னராக இருக்கலாம், அல்லது ஒரு சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடியவர்கள். அங்கேயே நிறைய சேர்மேனு, ஒரு எம்டி, அங்கேயே நிறைய போஸ்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ உள்நாடு வெளிநாடு சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடியவர்கள், கவர்னர் போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க, அரசியலில் கவர்னர் போஸ்ட்டில் இருக்கக்கூடியவர்கள், மெயினாக அரசியல் தலைவர்கள். அதே போல் கம்பெனியாக இருந்தால் ஒரு சிஇஓவாக இருக்கக்கூடியவங்க, இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தால் ஒரு நல்ல டைரக்டர், அல்லது வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி, அந்த ரேங்க், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள். ஆக மொத்தம் கௌரவ பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள். அதே போல் சிறு பணங்கள் கொடுத்து வாங்கக்கூடிய ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். ஸோ இதெல்லாம் இந்த சுக்கிரனுடைய காரகத்துவம். இதில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், இப்போ நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு 25 லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த 25 லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் ராசி பிரகாரம் இந்த சுக்கிரனுடைய வக்ரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எத்தனையோ மிதுன ராசி என்பர்கள் முக்கியமான அரசியல் பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிட்டாங்க. சம்மந்தமே இல்லாமல் அவங்க மாட்டு நிம்மதியாக இருந்திருப்பாங்க. கொஞ்சம் திரைமறைவான விஷயங்கள், ஒரு சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாது, ஒரு பினாமி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். மிதுன ராசி என்பர்கள் ஒரு சில சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த சுக்கிரனுடைய வக்ரம், இப்போ நான் சொன்ன அரசியல் சார்ந்து இருக்கலாம். இப்போ நான் ஒரு 25 சப்ஜெக்ட் சுக்கிரன் என்னெல்லாம் தொழிலுக்கு சம்பந்தம் உடையவர், எங்கெல்லாம் அவர் வந்து உள்ளே என்ட்ராவாருன்னு நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அப்போ இது சார்ந்த தொழில்கள் நீங்கள் செய்யக்கூடியவராக இருந்தாலும், அதே சமயத்தில் பேர் புகழ், திடீர்னு ஒரு வளர்ச்சி, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படி கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திரையரங்குகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, திருமண மண்டபங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ், பேங்க் அந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், பேங்க் செக்டர்ஸ், கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய முட்டை பண்ணைகள், கால்நடை பண்ணைகள், கோழி பண்ணைகள், தீவன பண்ணைகள், மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, எம்எல்எம் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், திருமண மண்டபங்கள், அதே போல் டிரான்ஸ்போர்ட், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ், இன்னும் சொல்லப்போனால் ஷோரூம்ஸ், பெரிய பெரிய ஷோரூம்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். புரியுதுங்களா? பெரிய பெரிய ஷோரூம்ஸ், கார் ஷோரூமோ, டூ வீலர் ஷோரூமோ, அல்லது டெக்ஸ்டைல்ஸோ, கோல்டோ, இல்லை எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல அந்த மாதிரி பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடிய அவங்களுக்கு கூட ஒரு சில பிரச்சனைகள் உண்டு. இந்த சுக்கிரனுடைய வக்ரத்தில் இவங்கெல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் பில் வந்துருச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, எனக்கு வந்து இவ்வளோ பில்லு வந்து பெண்டிங் போட்டுட்டாங்க, அதுக்கு ஒரு டேக்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டுட்டாங்க,
சம்திங். அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் மிதுன ராசியாக இருப்பீர்களேயானால் கட்டாயம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஆலய மடாதிபதிகள் கவனம் தேவை. ஆன்மீகவாதிகளாக இருக்கலாம், மடாதிபதிகள் ஒரு பெரிய பாரம்பரியமான அந்த மடத்துக்கு அது ஒரு மடாதிபதியாக இருக்கிறீங்க, நிச்சயமாக ஹெல்த்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை தேவை. சுக்கிரனுடைய வக்ரம், ஏன்னா சந்திரனுடைய வீட்டில் தான் இந்த சுக்கிரன் வக்ரம் அடைகிறார். 4-10 குரு ராகு அமைகிறார்கள். ராகுவும் கேதுவும் 4-10 சமமாக 4-10 உட்கார்றாங்க. அதே சமயத்தில் சனியுடைய பார்வை மடாதிபதிகள் கவனமாக இருக்க வேண்டும். அரசியல் தலைவர்கள், ஆன்மீக பெரியோர்கள், ஆன்மீகத்தில் ஒரு பெரியவங்களாக இருக்காங்க, ஒரு சொற்பொழிவு பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரி ஆன்மீக பெரியோர்கள் இவர்களும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க, ஒரு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனியில் பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பெரிய பெரிய கம்பெனிகள் வச்சு நடத்துகிறீங்க, திடீர் அப்படியே ஒரு ஸ்டக்காகி நிற்குது, அப்படியே ஒரு ஸ்ட்ரகிளிங்காக இருக்குது, எல்லாம் மூவ் ஆகவே மாட்டேங்குது, எந்த ஃபைலும் மூவ் ஆகலை, எந்த இன்கம் மூவ் ஆகலை, எல்லாம் ஸ்டக்காகி நிற்குது. ஸோ இந்த மாதிரியான மிதுன ராசிக்கு இதெல்லாம் இருக்கும். அப்படியாக இருப்பீர்களேயானால் நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரனுடைய வக்ரம் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் தலைவர்கள், முக்கியமாக நமக்கு தெரிஞ்சு இப்போது இந்த மிதுன ராசியில் நிறைய அரசியல் தலைவர்கள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனையில் இருந்து வருகிறார்கள். நிறைய முதல்நிலை அரசியல் தலைவர்கள் கூட வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனையில் இருக்காங்க. அதே போல் மீடியா துறையில் இருக்கக்கூடிய எடிட்டர்ஸாக இருக்கலாம், நல்ல ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் கூட சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அப்போது இவங்க எல்லாருக்குமே கூட இவங்க 2 அரசியல் தலைவர்கள் மற்றும் இந்த மீடியா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர், சினிமா துறையில் எல்லாமே சின்ன சின்ன நடிகர்கள்லேருந்து துணை நடிகர்கள்லேருந்து உங்களுக்கு அந்த மக்கள் தொடர்பு அதிகாரி பிஆர்ஓலேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், அப்போது டைரக்டர்ஸ், அப்போ இவங்க எல்லாருக்குமே கூட மிதுன ராசியாக இருப்பீர்களேயானால் நன்மைகள் நடைபெறும். அப்போ எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. இப்போ மிதுன ராசிக்கு சுக்கிரனுடைய வக்ரம் ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கணும்னா முடியாது. அப்போ நீங்கள் சொன்ன அந்த தொழிலில் இதில் நான் என்னோடய தொழில் இருக்குது சாமி, நான் இந்த தொழில் தான் பண்ணுறேன், நீங்கள் சொன்னது கரெக்டு, எனக்கும் அந்த சுச்சுவேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி மேட்ச் ஆகிறது, இப்போ எனக்கு அது கரெக்ட் ஆகுமா அல்லது கனெக்ட் ஆகுமா அல்லது கொஞ்சம் சரியாகுமா, என்ன பண்ணணும் அப்படி என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.